அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனாகிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இந்த சேனலுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு கியாம நாள் வரை நன்மைகளை கொடுப்பானாக. ஆமீன். அத்தியாயம் 2 வசனம் 68. அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விளக்கும்படி இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக என்றார்கள். அப்பசுமாடு கிழட்டுமல்ல கன்றுமல்ல, இவ்விரண்டிற்கும் இடைப்பட்டதாகும். எனவே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று அவன் அல்லாஹு கூறுவதாக அவர் மூசா கூறினார். ஒரு உதாரணம், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒரு மாடை அறுத்து குர்பானு கொடுன்னு சொன்னான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்கள் அந்த மாடு எப்படியாப்பட்ட ஒரு மாடு, வயதான மாடா கண்டுக்குட்டியா எதை அறுக்கணுன்னு சொல்லி உங்கள் இறைவன்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசாவுடைய கூட்டத்தார்கள் கேட்குறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாட்ட கேட்டு சொல்கிறாங்க, அந்த மாடு வயசான மாடம் இல்லை, கண்டுக்குட்டியும் இல்லை, இடைப்பட்ட மாட்டை நீங்கள் அறுத்து அல்லாஹுக்காக குர்பானு கொடுங்க அப்படின்னு சொல்லி மூசாவுடைய கூட்டத்தார்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். உங்களையும் என்னையும் தக்குவாதாரியாக ஆக்கி நாளைக்கு கியாம நாளையில் மாணவமாளுடைய பட்டோலை வலது கரத்தில் கொடுத்து சொர்க்கலோகத்துக்கு அனுப்புவானாக என்று சொல்லி துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ராக். ஸலாமு அலைக்கும்.